படிப்பனையாக காண்பிக்கப்படுகிறது. அதே துயர் விமானத்தில் ஏற்பட்ட அந்த துயர் சம்பவத்தில் ஒரே ஒரு பயணி மாத்திரம் சாதுரியமாக தப்பித்தார் என்பதாக உலகம் போற்றி பேசுகிறது. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, அவர் சாதுரியமாக தப்பிக்கவில்லை, வல்ல ரப்புல் ஆலமீன் அவரை சாதுரியமாக தப்பிக்க வைத்திருக்கிறான். நமக்கான செய்தி, ஒரு இஸ்லாமியனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும், அடுத்த நிமிடம் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று வந்தாலும் அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் கண்டிப்பாக பாதுகாப்பான் என்பதற்கு இந்த துயர் சம்பவங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு படிப்பனையாக அமைய பெற்றிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வமா தத்ரி நஃப்சுன் பிஐ அர்லி தமூத். அல்லாஹ் குறிப்பிடுவான், நாளைய பொழுதில் மனிதர்களில் யார் எங்கு மரணிப்பார்கள், யார் எந்த பூமியில மரணிப்பார்கள் என்பதை உங்களிலே யாராலும் அறிய முடியாது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்னல்லாஹ அலீமுன் பிதாத்தி ஸுதூர். அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே பேசுவான். உண்மையான செய்தி அதுதானே. நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை நம்மால் யார் என்ன சொல்லிவிட முடியும்? நாளைய பொழுது என்ன ஆகும் என்பதை அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே அறிந்தவனாக இருக்கின்றான். இன்றைக்கு அதையெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ளாமல் நாளைய பொழுது நமக்கு நல்லது நடக்கும் என்று நினைத்துக் கொண்டு இன்றைய பொழுதில் நாம் நன்மைகளை செய்யக்கூடிய காலங்களில் நன்மைகளை செய்யாமல், நன்மைகளை செய்வதிலே நாம் பொதுபோக்காக இருந்து கொண்டு நாளைக்கு தொழுது கொள்ளலாம், நாளைக்கு அமல் செய்து கொள்ளலாம் என்று நாளை என்று தள்ளி போடுகிறோம் அல்லவா? நாளைக்கு நீ உயிரோட இருப்பியா என்பதற்கு கூட உத்தரவாதம் கிடையாது. அதற்காகத்தான் இஸ்லாத்தில் அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு உபதேசத்தை சொல்லுகிறான். வமா தத்ரி நஃப்சுன் பிஐ அர்லி தமூத். உலகில் உள்ள ஆத்மாக்கள், உலகில் உள்ள மனிதர்கள் எந்த பூமியிலே மரணிப்பார்கள் என்பது கூட யாருக்கும் தெரியாது. இங்க இருந்து பறந்து போய் நாம் அங்க குடியேறலாம், இங்க இருந்து பறந்து போய் நாம் அங்க புதுசா வாழ்க்கையை தொடங்கலாம், இங்க இருந்து நாம் அங்க போய் நல்ல வாழ்க்கை செலுத்தலாம் சொல்லி நிறைய கனவுகளோடு பறந்த எத்தனையோ பயணிகள் எல்லாருடைய கனவும் எரிந்து சாம்பலான. இது ஒரு சாதாரண ஒரு செய்தியாக நாம் கடந்து விட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இது போன்ற செய்திகள் நம் வாழ்வில் நடக்கின்ற பொழுது நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ரியா செய்ய வேண்டும். இது போன்ற பெரிய சம்பவத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தானே, அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை பெறக்கூடிய படிப்பினை, தன்னுடைய ஈமானிலே எடுக்கக்கூடிய உறுதி என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இது போன்ற பெரிய சம்பவம்